அவரு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். வேஸ்ட் பண்ண வேணாம். அப்படியா? இல்லை, நம்ம யோசிக்க வேண்டியது போட்டால் போகக்கூடிய ஆள் ஒன்று ஸ்ட்ராங்கான ஆள் அப்படி போடணும். போட்டால் போகக்கூடிய ஆள்னா வந்து கெமி, அமித், சுபி பூபாலா. அதில் நான் கட்ட போட்டேன். இதுதான் உன் டக்காடா. அவங்க கேங் பேரு அன்பு கேங்னா, அப்போ இவங்க கேங் பேர் என்ன? அவங்க பண்றது குரூப்பிசம்னா, அப்போ இவங்க பண்றது என்ன? ஓகே, இதுதான் போல. அது நேத்துக்கு எபிசோட்ல பிரஜின் அவர்கள் சொல்லியிருப்பார்ல, விஜய் சேதுபதி சார் அவர்கிட்ட. நான் வந்து கண்ணாடி மாதிரி எதிர்க்க இருக்கிறவங்க என்ன ரியாக்ட் பண்றாங்களோ, அதே தான் நானும் ரியாக்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாருல்ல. அதை வந்து பிரஜின் மட்டும் ஃபாலோ பண்ணல போல, இந்த கேங்ல இருக்கக்கூடிய எல்லாருமே அதை ஃபாலோ பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு ஒரே ஒரு விஷயம், ரொம்ப நாளா நான் யோசிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் எல்லா சீசன்லயுமே உள்ள போகும்போது நான் அது பண்ணிடுவேன், இது பண்ணிடுவேன் அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள் சொல்லிட்டு போறாங்க. பட் யாருமே பெரிதளவுல யாருமே அத ஒழுங்கா ஃபாலோ பண்ணல. ஜஸ்ட் ஒரு சில பேர் மட்டும் கரெக்ட்டா விளையாடி நம்ம பார்த்திருப்போம். பட் இந்த சீசன் அப்படின்னு எடுத்துக்கும்போது, இந்த சீசன் வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட்ஸ் என்னென்ன சொல்லிட்டு போனாங்க அப்படின்ட்டு நீங்க நல்லாவே பார்த்திருப்பீங்க. லைக் உள்ள ஒரு கேங் இருக்கு. அந்த கேங்க நான் கலைக்கணும். உள்ள டெக்கோரம்னா என்னன்னு தெரியல. டிக்னிட்டினா என்னன்னு தெரியல. கிளாஸ் எடுக்கணும். வாஷ் அவுட் பண்ணணும் அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள் சொல்லிட்டு போனாங்க. பட் உள்ள போனதுக்கு அப்புறமா இவங்க அத எதுவுமே பண்ணல. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களோ, அத எதுவுமே பண்ணல. அவங்க என்ன பண்ணாங்களோ, அதே மாரி தான் இவங்களுமே இப்போ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். என்னன்னா இவங்க வந்து உள்ள போறதுக்கு முன்னாடி வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட்ஸா உள்ள போறதுக்கு முன்னாடி, ஒரு சில வாரங்கள் வந்து நல்லா தெள்ளன் தெளிவா உட்காந்து பார்த்திருப்பாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன நடக்குது? உள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மக்களோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கு? மக்கள் எதெல்லாம் விமர்சிக்கிறாங்க? எல்லாமே பார்த்துட்டு போயிருப்பாங்க. அப்படி பார்த்துட்டு போயும், உள்ள போயிட்டு இவங்க ஏன் அதே மாரி விளையாடுறாங்க? அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. ஒருவேள நேச்சுரலா உள்ள போனா எல்லாருமே அந்த மாரி மாறிடுறாங்களா? ஏன்னா, ஒரு தெளிவா தான் ஓகே இவங்கள மாரி நம்ம விளையாடக்கூடாது. நம்ம வேற மாரி விளையாடணும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் எல்லாருமே கண்டிப்பா உள்ள போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அப்படி இருக்கும்போது எந்த இடத்துல அது மிஸ் ஆகுது? எந்த இடத்துல அவங்களோட கேம் பிளே வந்து தப்பான ஒரு லீட நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்ட்டு ஒண்ணுமே புரிய மாட்டேன்து. ஓகே. எனிவேஸ் சம்திங் அட் லாஸ்ட் தட் இஸ் தியர் கேம் பிளே அப்படின்னு எடுத்துப்போம். நீங்க இந்த கேங்க பத்தி என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.